இந்த சங்கம்பட்டி சொல்றாங்க, சேலம்பட்டி பக்கத்தில் சங்கம்பட்டி, அந்த ஊருக்கு எங்கள் ஊருக்கு 4 கிலோமீட்டர் தாங்க. 2 நாளாக எனக்கு செய்தி தெரியல, நேர்த்தா தெரிஞ்சது. தோழர் குருசாமி எனக்கு மறுப்பு சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சி என்னன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் பொட்டாசி பொங்கலுக்கு எல்லாம் சேர்த்து சின்ன பசங்களாம் சேத்தாண்டி வேஷம் ஆடுவாங்க. அப்படி சின்ன பசங்களாம் ஆடும்போது எல்லா பசங்களும் ஆடிருக்காங்க. அதுக்குள்ள 2 விசமிகள், உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய 2 விசமிகள் இவங்க கூட என்ன சேர்ந்தாங்க, அவனை போட தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த பயனை பிரித்து விட்ட உடனே தளர்த்தப்பட்ட இளைஞர்கள் சில பேர், ஏன் காலம் மாறி போச்சு பாருன்னா அவன் யார் ஆயிட்டு போறாங்க என்று சொன்ன அந்த விஷயம் மோதலாக மாறி ஒரு கைகலப்பு சண்டையாக முடிஞ்சது. அதற்கு பின்னால் பிரச்சனை பெருசாகும் கண்ணு அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர் ஊரை விட்டுட்டு போய் தலைமறைவாக தான் இருந்திருக்காரு. இப்போ இந்த தைப்பொங்கலுக்கு திரும்பி வந்திருக்காரு ஊருக்கு. எதுக்கு? எல்லாம் காம்ப்ரமைஸாக போயிருப்பாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் அந்த உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் ஜாதி வெறியின் காரணமாக எவன் எப்போ வரான்னு கண்காணித்து ஏதோ ஒரு வேனில் துரத்தி போய் உசலம்பட்டியை நிப்பாட்டி வேலை விட்டு இறக்கி கொண்டு போய் ரூமில் வச்சு அடித்து காலில் சொல்லி வேலை மூத்தங்களை பிரிஞ்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிடுறாங்க. அவ்வளவு வெறி. ஆனால் சாதாரண காலங்களில் என்ன பேசுவாங்க தெரியுமா? ஜாதியெல்லாம் பேசாது, தாயா பிள்ளையா பழகிறோம் இப்போலாம் பிரச்சனை என்று சொல்வார்கள். இதுதான் தாயா பிள்ளையா பழக வச்சனமா? ஆக ஜாதி வெறி என்பது இப்போது கடந்த 9-10 ஆண்டுகளாக அப்படி கூடிக்கிட்டே வந்திருக்கு. காலம் மாறி போச்சு. நாங்கள் படித்த காலத்தில் ஆம்பளை காலேஜ் தனி, பொம்பளை காலேஜ் தனின்னு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆகுது? கோ எஜுகேஷன் எல்லாம் ஒன்னா படிக்கிட்டான். அப்போ ஒன்னா படிச்சா காதலும் ஒன்னா தானே வரும். இதுல எங்க சாதி வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆணும் பெண்ணும் படிக்க ஆரம்பித்து விட்ட பின்னால் ஜனநாயக உணர்வு உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் சாதி வெறி உங்களை அப்படியே துரத்தி அடிக்குது. உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு சட்டம் போட்டாலும் முடியல. ஒரு பஞ்சாயத்து தலைவர் உயிரோட விட மாட்டேங்கிறான். தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அவ்வளவு கேவலமா பார்க்கிறான். இப்ப இந்த நிகழ்ச்சியை, இந்த நிகழ்வை எப்படி தடுப்பது, எப்படி மாற்றி அமைப்பது? நண்பர்களே, நாம் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிறோம். அந்த கட்சி ஒவ்வொன்றும் ஜனநாயகத்தை வைத்துக் கொள்ள நினைக்கின்றது. ஜனநாயகம் பேசுகின்ற கட்சிகள் அத்தனை பேரும் ஓரடியாக திரண்டு நமக்கான மக்களை சந்தித்து மக்களை திரட்டி நாம் ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தோட்டத்திற்கு ஒன்று சேர்ந்து வந்தால், அப்படி ஒரு நிகழ்ச்சியில் நாம் ஐக்கியமானால் நமது போராட்டம் எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைல காக்கா முட்டை எடுத்து விளையாடுவாங்க மரத்துல. அந்த காக்கா சும்மா விட்டுறாரு. 8 நாள் 10 நாள் நல்லா வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு, வெளியே போக மாட்டேன். எங்க அம்மா போடா கடைக்குன்னு சொன்னா, இல்லப்பா காக்கா அடிக்குதுன்னு. ஏன் காக்கா நான் அம்புடுத்துட்டேன். அப்புறம் சுறா கொடுப்பாங்க, சுறா தலையை வச்சுட்டே கடைக்கு போய் திரும்புவேன். அந்த காக்காய்க்கு இருக்கின்ற வீரம் கூட நமக்கு இல்லையா? எத்தனை காக்கா எவ்வளவு கூடும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு அறிவுள்ள பசங்க வெளியே போக முடியாதுங்க, அப்படி அடிக்கும். எனவே காக்கா கூட்டத்தை போல நாமும் ஒரு ஜனநாயக முறையில் இணைந்து ஜாதி வெறிகளை ஓட ஓட அடிச்சாதான் இந்த பிரச்சனை தீர்வு காண முடியுமே தவிர இப்படி சட்டத்தில் குத்தி உட்கார முடியாது. சட்டத்தை அவன் பயன்படுத்துறான், சரியா அவன் பயன்படுத்துறான், பணத்தை அவன் பயன்படுத்துறான், அரசியலவே அவன் பயன்படுத்துறான். பேசும்போது சொல்றதுதான் சொன்னாங்க, நாம் திராவிட மாடல் ஆட்சியில் தான் இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியில் இப்படிதான் போட்டு வைக்கிறதா? ஏன் அந்த ஆட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அல்லது அது இறந்து போன இளைஞருக்கு நீதி சொல்லவில்லை என்றால் அவர்களும் அரசியல் போக்கை இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓட்டுக்காக அரசியல் செய்கிறார்களே தவிர நீதிக்காக அரசியல் செய்யவில்லை. எனவே நீதியை கேட்டு போராடுகின்ற சங்கங்கள், அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் நாம் ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசாக ஒன்றிணைவோம், அதிலே பரிசீலிப்போம். நமது போர்க்குணத்தை நாம் விரிந்து பரந்த அளவிலே நாம் பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்துகின்ற போது ஜாதி வெறியர்கள் ஓடி ஒழுகின்ற அளவுக்கு நாம் தாக்குதல் கொடுத்தால் தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவு கட்ட முடியுமே தவிர சட்டப்படியான போராட்டங்கள் மட்டுமே வாழ வைத்து விடாது. சட்டத்தையும் தாண்டி, சட்டம் ஏமாற்றமானால் அதையும் தாண்டி நமது போர் முறை இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.